another first round match இன்னைக்கு டேல நேமத்தாம்பட்டி தோனி பாய்ஸ் ஒரு டாஸை வின் பண்ணது நேமத்தாம்பட்டி பேட்டிங் தேர்வு பண்ணியிருக்காங்க. முத்து பாண்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம். ஆஸ்டம்ஸ்ல வந்தது எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரி ஓட்டத்துக்கான வாய்ப்பா நல்ல ஒரு அடி நியூ பாலா இருந்தாலும் டிராவல் ஆயிருக்கு. சந்திச்ச முதல் பந்து 4 முத்து பாண்டி பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனா இளையராஜா அங்க ஸ்ட்ரைக்ல சரண் பவர் பிளே ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஒன் லேட் கட்டிங் ஓவர் நல்ல கம்பேக்கிங் பால் இருந்திருக்கு பவுலர் கையில இருந்து. வாட் அ பவுலிங் அந்த 4 க்கு அப்புறம் சுதாரிச்சிருக்காருன்னு சொல்லலாம். நல்ல வேகம் அவர் கையில இருந்து டாட் பால் வீசப்பட்ட ஸ்வீச் கிட்டல ஒரு பிக் அப்பீல் எடுத்தாங்க. டாட் பால் அது லாஸ்ட் மூவ் எக்ஸலென்ட் பவுலிங் அகைன் பாடி அட்டாக். இப்போ 5 பாலுக்கு 5 மாறுது. பவர் பிளேயோட கடைசி பந்து இந்த பேட்ஸ்மேனுக்கு முதல் பந்து எந்த திசையில ஒரு பவுண்டரியை பிளேஸ் பண்ணாரோ அதே திசை இந்த தடவை ஸ்விட்ச் கிட்ல பதிவு பண்ணிருக்காரு. இவரும் சந்திச்ச முதல் பந்தே 4. இந்த ஓவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா எடுத்துட்டு போறாங்க. ஒரு ஓவர் பவர் பிளேக்கு 9 ரன் நோ விக்கெட். நேமத்தாம்பட்டி இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் முத்துராஜ் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸியாக தட்டிட்டார் ஆப்ஷன்ஸில் சிங்கிள். இந்த பேட்ஸ்மேனுக்கு கார்ட் சேஞ்ச் பண்ணுறாரு அரௌண்ட் இருந்து ரொம்ப மேலே இருந்தார். ஸ்லோவாக தான் வர்றாரு. 2க்கான வாய்ப்பு ஈஸியாக ஓடி எடுத்துட்டாங்க 2 ரன். செகண்ட் ஒன் ஸ்விட்ச் விக்கெட் நேர பாடி அட்டாக் ஈஸியாக சிங்கிள். எஸ் நல்லா பட்டுருச்சு முட்டி போட்டு ஸ்விட்ச் விக்கெட்ல இவர் பேட்ல இருந்து வர இரண்டாவது நாள் கமிட்டிக்கு ஏமாற்றம். டவுன் தி ட்ராக் நேரடியாக அந்த ஃபீல்டர் வானூரே மடிக்கப்பட்ட பந்து ஐயோ டிராப் கேட்ச் நினைச்சார் முத்துபாண்டி. சிறு தடுமாற்றம். இந்த கிரவுண்ட்ல எல்லாமே நடக்கும் ஏனா பெரிய பவுண்டரிங்கிறதுனால கொஞ்சம் ஜட்ஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். 2 ரன் போன பால் ஒய்டே ரீபால் பெரிய சுத்தல் கீப்பர் கைவசம் டாட் பால் நல்ல கம்பேக். 2 ஓவர் முடிவுக்கு 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்றாங்க. 20 ரன் நோ விக்கெட். இந்த மைதானத்தில் தேர்ட் ஓவர் போட சரண் முதல் ஓவரை பிடிச்சி போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பிகின் ஸ்டெம் பாட பார்த்தாரு. ஃபாஸ்டா இருக்கும் பந்து அப்படிங்கிறப்ப ஃபீல்டர் ஓடவே தேவையில்ல. பவுலரோட வேகத்தை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. பவுண்டரி வெல் பிளேட். ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவால எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள். போன பால் ஒய்டே ரீபால். பிகின் ஸ்டெம் சான்ஸ் வராங்க ஃபீல்டர் முதல் பிரேக் த்ரூவா இருக்கும். ஐயோ டிராப்புங்க நடுவரே டிராப்பா கைக்குள்ள விழுந்து விட்டுட்டாரு. சிங்கிள். ரெண்டாவது லைஃப் நல்ல பவுலிங் தான் சொல்ல முடியும் ஏன்னா டிஃபென்ஸ்க்கு போயிருக்காரு. தப்பான த்ரோ எரிஞ்சிட்டாங்க. சிங்கிள் ஓட விட்டாங்க. டிஃபென்ஸ் பவுலர் அவரே போச்சு. ஸ்கூப் ட்ரை காலுக்குள்ள போச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேகம் பவுலர் கையில இருந்து டாட் பால். இதற்காக எந்த ஒரு விக்கெட்டும் இழக்கவில்லை. இருக்காங்க நோ விக்கெட். நேமத்தாம்பட்டி நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சின்ன வந்திருக்காரு. ஸ்லோயர் ஒன் உடம்புல பால் நல்ல ஒரு பந்து வீச்சு யாக்கர் டெலிவரி சிங்கிள். தேர்ட் ஒன் அங்கே 4 ஓட்டங்கள் பெற வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் ஒரு சிறந்த தடுப்பு பண்ணி ஆனா பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர் இருக்கு பவுண்டரி. அந்த திசையில 3 ரன்னுக்கான தேடல். எஸ் 3 ரன் 3 ஓட்டம். போன பால் டாட். இந்த பந்து டாப் எட்ஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பாப்போ. சரண் இருக்காரு. 301 நல்ல டேக் ஃபம்பிள் ஆனாரு. ஆனா தெளிவா புடிச்சிட்டாரு. முதல் பிரேக் த்ரோ கொடுக்குறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் பெரிய கருப்பு நேருக்கு நேரா லாங் ஆஃப்ல வச்சிருக்காங்க. அவர் லைன்ல கிடையாது. 1 தடவை தான் நிற்கிறாரு. சிங்கிள். இப்போ 4 ஓவர் முடிவுக்கு 33 1 விக்கெட் இழந்து நேமத்தாம்பட்டி நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பாலா வந்திருக்காரு. அரௌண்ட் தி கில் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு மட்டை வீச்சு பணி இருந்தாலும் சிறந்த ஒரு பந்து வீச்சு. செகண்ட் ஒன் எஸ் நடுவரே விக்கெட் கொடுத்திருக்காங்க. பேட்ஸ்மேன் நடந்துட்டாரு. மூவ்மெண்ட் இருந்துச்சு பந்துல. ஃபர்ஸ்ட் பால் டாட்டா போட்டு அடுத்த பந்து விக்கெட். பிரஷர் போடுறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராம் வந்த உடனே ஒரு மட்டை வீச்சு பணி. ஃபோர்த் ஒன் நல்ல ஒரு மட்டை வீச்சு. அங்கே 2 ஓட்டங்கள் வருமா? மிஸ்ஃபீல்டா இருந்தா ரெண்டா மாத்துவாங்க. இல்லை நல்ல ஒரு தடுப்பு பண்ணி. முத்துப்பாண்டி ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட் பிஹைண்ட் தி ஸ்டெம்ப் கீப்பருக்கு பின்னாடி. அங்கே 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. இன்னும் எந்த பேட்ஸ்மேன் 6 அடிக்கல.
லாஸ்ட் ஒன் அந்த ஓவரில் இங்கே சான்ஸ் சிங்கிள்னு பார்ப்போம். இவர் விட்டார்னா பின்னாடி 2 ரன் ஓட பார்ப்பாங்க. பாண்டி ஆடி கொண்டிருக்கிறார். எஸ் 2 ரன் லாஸ்ட் 2 பாலா 2-4னு கொஞ்சம் ரன்ஸ் மூவ் பண்ணிருக்காரு. 5 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட் இழந்து 40 ரன் ரவுண்ட் ஆடி இருக்காங்க நேமத்தாம்பட்டி. இந்த இன்னிங்ஸோட கடைசி ஓவர் சின்ன அவருக்கான செகண்ட் ஓவர். இன்சைட் எட்ஜ் கேட்ச பிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு வாக்கிங் லென்த்ல காலுக்குள்ள வந்துச்சு டாட் பால். பிகைண்ட் தி ஸ்டம்ப் கண்டிப்பா அது நாளுங்க அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி கொல்லவாச பக்கமா அங்கே பட்டோனே தெரிஞ்சிருச்சு. 4 அஸ்த்ரி மூவ் ஆஃப் கட்டர் டாட் பால் லாஸ்ட் 2 மூவ் லெக் ஸ்டம்ப்ல கமிட் ஆனாரு. ஒரு ஷாட்டுக்கு கீப்பர் கைவசமா இருக்கும். எஸ் நல்ல டேக்கன் சென்ற முறையில் அணிக்காக நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் ஆட்டத்தில் ஆட்டமிழந்து வெளியே 25 ஓட்டங்கள் எடுத்திருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து ஹாஃப் கட்டர் அகைன். இந்த பந்தும் டாட்டா இருக்கும். எஸ் பேட்ஸ்மேனை ஏமாத்தி இருக்காங்க. விக்கெட் 46 ஓவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொடுத்து 45 ரன் ஆடி இருக்காங்க. 46 டார்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரண் ஸ்ட்ரைக்லயும் சின்ன நான் ஸ்ட்ரைக்லயும் குட்டிமா ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் தைக்கல இருக்கு. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல தட்ட பார்த்தாரு. டாட் பால் மாதிரி இருக்கு. செகண்ட் ஒன் ஃபேஸை கம்மி பண்ணாரு. ஃபுல் டாஸா வந்துச்சு. ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால் தேர்ட் ஒன் யாக்கிங் லென்த் பேட்ஸ்மேன் ஏறி போன காரணத்தினால டாட் பால் மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஒன் லெக் ஸ்டம்ப்ல பவர் பிளே அங்கே 4 கால வாய்ப்பா. 1 2 ரன் 2 ஓவர் லாஸ்ட் 2 மூவ் ஸ்விட்ச் விக்கெட் திரும்ப பக்கமாக போட்டாரு. சென்ஸ் பவுலிங் பார்க்க முடிஞ்சு. சிங்கிள் கிடைக்கும். லெஃப்டி பேட்ஸ்மேன் சின்ன சந்திக்கப்புறம் முதல் பந்து பவர் பிளேயோட கடைசி பந்து ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனா மார்னாரு. கால்ல பட்டிருக்கு. இப்போ ஒரு ரன் ஓடி எடுத்துருவாங்க. சீக்கிரமான ஸ்டார்ட் குட்டிமா. ஒரு டபுள் 2 சிங்கிள் 4 ரன் நோ ஓவர் முடிவு. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் ஹேண்டில் லோகு நிறைய வேரியேஷன் போடுவார் கையில். ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு ஹெரி பால் லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணாரு. ஒரு ஸ்டெப்பு முன்னே வச்சு முத்து பாண்டி எங்கள் ஃபீல்டர் பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள் சரண் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ்ல வந்த திசையிலே கட் பண்ணி விட்டாரு. டபுள் கண்டிப்பாக 2 ரன் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன் தேர்ட் ஒன் லோ கேப்டா கீழே வந்துச்சு. கால்லையும் பட்டுச்சு. அப்படிங்கிறப்ப அதிகபட்சமாக சிங்கிள் கிடைக்கும். வெல் பிளே லேட் கட் எலனிசி தட்டி விட்டாரு செல்லமா. சிங்கிள் லெக் கட்டர் போட்டாரு. இந்த பந்து நிறைய ஓடி ஃபீல்டிங் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்காரு முத்துப்பாண்டி. பேட்டிங்லயே நிறைய ரன்ஸ் ஓடி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. 2 ரன் சூப்பரா ஆடுறாருங்க. நல்ல ஸ்டாப் சறுக்கிட்டு பிடிச்சாரு. விட்டு இருந்தா பவுண்டரியா இருந்திருக்கும். சிங்கிள் 2 ஓவர் முடிவுக்கு 13 ரன் ஆடி இருக்காங்க. நிறைய ஓடி எடுத்திருக்காங்க. டயர்டாக இருப்பாங்க. இப்போவே நோ விக்கெட். ஒரு நிலைய ஒரு காட்டுக்குடி கொஞ்சம் கியர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ தான் டார்கெட்டை நெருங்க முடியும். இந்த ஓவர் போட குட்டிமா குத்துன இடத்துல இருந்து கீழே வந்துச்சு. செகண்ட் ஒன் நல்ல பிளே. அவர் தாண்டிச்சுனா பவுண்டரி. அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. சிங்கிள் நல்ல ஷாட். ரைட்டி பேட்ஸ்மேனா மாறினாரு. கண்டிப்பா அது 4 இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு பந்து. இன்னும் போகலங்க. இப்போதாங்க போயிருக்கு. பவுண்டரி முதல் 4 கியரை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்ப்ஸை ஓபன் பண்ணி சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பாப்போம். 2 ஃபீல்டர் போட்டிடுவாங்க. அதை பிடிக்க செம்ம வேகமா உள்ள பூந்தார் ஒரு ஃபீல்டர். நல்ல டேக்கன். 4 அடிச்ச பேட்ஸ்மேனை நடக்க வச்சுட்டாங்க. பலிக்கு பலி பந்து. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஹைட் மேன் மேட்ச் எடுத்துட்டு போணுங்கிற கட்டாயத்தில் உள்ள வந்திருப்பாரு. நல்ல ஷாட்டுங்க. லெஃப்ட் ஸ்டம்ப்ல சான்ஸ் ஃபார் பிகஸ்ட் ஷாட். ஐயோ நல்ல டேக்கனுங்க. லோகு பாலோட அண்டருக்கு போனாரு. வேற எந்த கிரவுண்டா இருந்தாலும் இது 6 இருந்திருக்கும். இந்த கிரவுண்ட்ல மட்டும் தான் கேட்சா மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான கிரவுண்ட் ஆர்கேசிசி. நல்ல ஷாட். அத்தனை பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல நேருக்கு நேரா நான் சேகர் பேட்டுக்குள்ள போச்சு. ஒரு ஓட்டங்கள் மட்டுமா. 3 ஓவர் முடிவுக்கு 19 2 விக்கெட்ல இருந்து கீப்பர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ராம் வந்திருக்காரு. 19 கிங்னு சொல்லலாம். அலட்சியமா பிடிப்பாரு. நீ பவுலர் மணி நல்ல ஒரு பந்து வீச்சு இருந்தாலும் செகண்ட் ஒன் நல்ல ஒரு விமர்சனத்துக்கான முயற்சி காலுக்குள்ள போயிருச்சு. தேர்ட் ஒன்
நல்ல ஷாட்டுங்க, நேருக்கு நேரா லாங் ஆன் திசையில 6 கண்டிப்பா போகாதுன்னு தெரியும். அங்க ஃபீல்டர் முயற்சி பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. நல்ல ஸ்டாப் பேக்கப்புக்கு. இந்த ஃபீல்டர் ஓடி இருந்தா இன்னொரு ரன்னை சேவ் பண்ணி இருந்திருக்கலாம். எஸ், பேட் ஏர்ல இருந்திருக்கு. 2 ஓட்டங்கள் பிளஸ் ஒரு ரன் அவுட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாலா ஸ்ட்ரைக்ல சந்திக்க போற முதல் பந்து ஆஃப் ஸ்டம்ஸ்ல. மேல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சிங்கிள். பிகைன் தி ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு, தட்டி விட்டு இங்கேயே தேக்கிட்டாரு. 4 ஓவர் முடிவுக்கு 25, 3 விக்கெட் இழந்து நிலையூர். ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 21 தேவை. ஓவருக்கு 10 ரன் ரேட். என்ன பண்றாங்க? இந்த மேட்ச் ஓவர் போட லோகோ வந்திருக்காரு. லெக்கெட்டர் மாதிரி போட்டிருக்காரு. டாட் பால் கீழே வந்துச்சு. செகண்ட் ஒன். பேட்ல சரண மீட்டர்ல கவர்ஸ்ல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சிங்கிள். கீப்பர் க்ளோஸும் போயிட்டாங்க இந்த பந்துக்கு. சான்ஸ் ஃபார் அங்க ஃபீல்டர் கேட்ச் பிடிக்க முடியாது. அப்படிங்கறப்ப ஒன் பிட்ச்ல குத்த விட்டாருன்னா 2 ரன் ஓவருக்கு சான்சஸ் இருக்கு. 1 எஸ் 2 ரன். 2 ரவுண்ட் தி விக்கெட். அங்க ஃபீல்டர் கைக்கே போகும். சிறந்த தட்டப்பு பண்ணி குட்டிமா நல்ல ஸ்டாப். ஒரு ஓட்டம் மட்டும். சான்ஸ் ஃபார் கேட்ச். குட்டிமா 1 நல்ல டேக்கன். நியூ பேட்ஸ்மேன் முத்துராஜ். இன்சைட் எட்ஜ். நல்ல ஒரு மட்டை வீச்சு. அதிகபட்சமா ஒரு சிங்கிள் கிடைக்கும். தட்டப்பும் கூட 5 ஓவர் முடிவுக்கு 30 ரன் ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் இழந்து 6 பாலுக்கு 16 ரன் தேவை. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கடைசி 6 பால் ராம் வந்திருக்காரு. நல்ல நீளத்துல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. செகண்ட் ஒன். நல்ல ஷாட் லாங் ஆன்ல ஒரு பிட்ச் பெரிய கருப்பு இல்ல. சோ ஒன் பிட்ச்ல இன்னொரு ஓட்டாங்க. 2 ரன். 4க்கு 14. டவுன் தி ட்ராக். அதே ஃபீல்டர் இந்த தடவை ஓடிட்டே போகுது ஃபாஸ்டா. இதுவும் 2 ரன்னுக்கான கால். ஈஸியா ஓடிட்டாங்க. ரன்னிங் மீடியம் இந்த விக்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்த யாஸ் விக்கெட் கொடுத்திருக்காங்க. விக்கெட். 2 ரன் பிளஸ் ரன் அவுட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி உள்ள வந்திருக்காரு. கேமியா வராராம் பார்ப்போம். 3 பாலுக்கு 12 ரன் தேவை. நல்ல ப்ளே. பிகைன் தி ஸ்டம்ப் கொலவாச பக்கமா ஒரு ஃபீல்டரை தெளிவா வச்சிட்டாங்க. பவுண்டரி போக கூடாதுன்னு. ஒரு ஓட்டம் மட்டுமே. சிங்கிள். எஞ்சி உள்ள 2 பாலுக்கு 11. ஃபுல் டாஸ் பால். பவுண்டரி போனாதான் இந்த மேட்ச்ல மொமெண்டம் இருக்கும். ஒரு ஃபீல்டிங் ஒரே ஒரு ஓட்டம் அப்படிங்கறப்போ டாஸ் பால் வைட் ரீபால். தரையோட தரையா நேரா பிளேஸ் பண்ணாரு. பவுண்டரி போக விடல அந்த பக்கம். இந்த மேட்ச் நேமத்தாமட்டி தோனி பிரதர்ஸ் பண்றாங்க. செகண்ட் ரவுண்ட்ல அடி எடுத்து வைக்கிறாங்க.